You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன், எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாக்கிற, தீங்குகளுக்கு விலக்கி, நாச மோசங்கள், சாத்தான் தந்திரங்கள், பொல்லாத கிரியைகளுக்கு ஆண்டவர் விலக்கி, இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா விதமான அசம்பாவிதங்கள், விபத்துங்க, ஆபத்து, பிசாசுடைய கோணலான செயல்பாடுங்க, அவனுடைய தந்திரமான செயல்களுக்கு, அதிக வெப்பச்சரணங்களுக்கு மற்றும் இன்னும் பலவிதமான உபத்திரவங்கள், எங்கே பார்த்தாலும் வியாதிங்க, நெருக்கங்கள், ஆஸ்பத்திரியில் ஜனங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது, சின்ன பிள்ளைங்க, வாலிபருங்க, மூத்தவங்க, வாழ வேண்டியவங்க, இன்றைக்கி அநேகர் இந்த பூமி விட்டு போகிறதான சூழ்நிலைங்க. அதனால் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் நம்ம தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர், நல்ல இயேசு சுவாமி. ஆவியானவருடைய செயல்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஆவியானவர் நம்ம எல்லா விதத்திலையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நேர்த்தியான காரியங்கள், நேர்த்தியான வழிகளுக்குள்ளாக தேவன் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு வேதத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். தி புக் ஆஃப் ஜெர்மையா சாப்டர் 15 verses 20 says like this. எனக்காக இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கப்பட்டுதான் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் யோசிக்கிறேன். காலையில் எழும்பி நான் ஜெபித்த ஆண்டவரை, இன்றைக்கு இந்த இயேசுவோடு பேசும் வாரங்கள நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜனங்களுக்கு என்ன நான் வார்த்தையை கொடுக்கணும்ப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னோடு கூட எனக்காக பேசினதான இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி உங்களோடு கூட இடைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உன்னை விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே ஒரு வார்த்தையை பார்க்கும்போது யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாமுவேல் புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. இதுவும் யுத்தத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இதுவும் ஆண்டோட ஜெயத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், யுத்தம் உனக்கு விரோதமாக பண்ணினாலும் என்ன பண்ண மாட்டாங்களா? ஜெயிக்க மாட்டார்கள், மேற்கொண்டு வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இங்கே இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். And I will make thee unto the people a fenced brazen wall, and they shall fight against thee. அரணான பட்டயம், வெங்கலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மதில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியா உங்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். சாதாரணமாக வெங்கலத்தில் எல்லா பொருட்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? உபயோகப்படுத்துவோம். வெங்கலம் ரொம்ப அதிக பலனானது, வலுமிக்குது, நல்ல சத்தம் கேட்கும். வெங்கல சத்தம்ன்றாங்களே, அப்படி போல் இந்த வெங்கலத்தில் ஒரு மதிலை உருவாக்கினா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை சுற்றிலும் நான் இந்த யுத்தத்துக்கு வரும்போது, உங்களுக்கு விரோதமாக செயல்படும்போது நான் உங்களை சுற்றிலும் வெங்கலத்தின் மதிலாயிருப்பேன். என்ன ஒரு பாக்கியம் இல்லை! வெங்கல மதிலாக, அரணான மதிலாக ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. And they shall fight against thee, but they shall not prevail against thee. உனக்கு விரோதமாக எழும்பினாலும் யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They will not prevent against thee.
For I am with thee to save thee and to deliver thee, said the Lord. நான் உன்னோடு கூட இருக்கிறது உன்னை காப்பாற்றுவோம், உன்னை விடுவிக்கும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு அருமையான இந்த வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு விரோதியால் ஒரு மனுஷன் உனக்கு விரோதமாக வரானா ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா உனக்கு வெங்கலத்தின் மதிலாக இருக்கிறாரு. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக அவங்க எழும்புவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. they will not defeat you, they will not prevail against you. உனக்கு விரோதமாக அவங்க புறப்பட்டு வரவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்ற, உன்னை ரட்சிக்க, உன்னை விடுவிக்கமோ உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோதான், டாட். கர்த்தர் சொல்லிட்டு அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. there is no any continuation, there is no any command to continue, to be continued. தொடர்ச்சியாவதற்கு அந்த இடத்துல இல்லை. ஆண்டவர் ஒரு புள்ளி வச்சுட்டாருனாக்கா அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. உனக்காக நான் யுத்தம் செய்வேன், டாட். தட் இஸ் த திங், அண்ட் யூ வில் பி விக்டோரியஸ். தேவன் உனக்காக யுத்தம் செய்யும்போது யுத்தத்தில் நீ எல்லாவற்றிலும் ஜெயசாலியா இருப்பீங்க, ஜெயித்து வருவீங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் பிசாசு எப்படித்தான் பல போராட்ட நெருக்கங்களை கொண்டு வந்து உன்னை ஜெயிச்சிட முடியுமா, அவனை நான் அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லி பிசாசு பல விதத்தில் நெருக்கத்தை கொண்டு வருவான். ஆனால் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உன் பக்கத்தில் கர்த்தர் இருப்பார். உனக்கு விரோதமாக ஒரு காரியம் செயல்படவே படாது. எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்வார். கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் செய்வினைங்க, பில்லி சூன்யம், கட்டுங்க, மாந்திரிகம், வல்லமைங்க, செய்வினைங்க ஏதாவது எனக்கு விரோதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒன்றை உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களுக்காக அவர் விடுவிக்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்ம அருகில் இருக்கிறார். தேவனுடைய கரம் தொடர்ந்து நம்ம பாதுகாக்கும், தேவனுடைய கரம் தொடர்ந்து நம்ம நடத்தும். தேவன் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கணும். உங்களை சுற்றிலுமாக வெங்கலத்தின் மதிலாக, அரணான ஒரு மதிலாக, வெங்கலத்தின் மதிலாக ஒரு மனுஷனும் உட்பிரவேசிக்க முடியாது. ஒருவனை உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கர்த்தர் உன் பக்கத்தில் உன் பட்சத்தில் இருப்பார். தேவனுடைய கரவனை தாங்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவர், இந்த எரேமியாவின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நீர் ஆண்டவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அரணான மதிலாக ஆண்டவரேப்பா, வெங்கலத்தின் மதிலாக இருக்கிறீர். எப்போதுமே நீங்கள் ஜெயித்து தருகிறவராக இருக்கிற நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.